துளாராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய ஆணி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் துளாராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆணி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை உத்தரம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஐயப்பன் பிறந்த நட்சத்திரத்தில் 4வது பாதத்தில் 158 டிகிரியில் கன்னியா ராசி மிதுன லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்பட போகுது. அந்த தருணம் துளாராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? மாத பிறப்பு அன்னைக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது? துளாராசிக்கு 5வது பாவகத்தில் சனி பகவான் புத்திரஸ்தானாதிபதி பூர்வீக ஸ்தானாதிபதி இருக்கிறார். புத்திர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் புத்திர காரகன் நட்சத்திரம் வாங்கியிருக்கிறார். புத்திர பாக்கியாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா துளாராசி நண்பர்களுக்கு சனி பகவான் தானுங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. 5வது பாவகத்துக்கு அதிபதி அவர் தானே. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, புத்திர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் குபேரர் பிறந்த நட்சத்திரம் 2வது பாதத்தில் 325 டிகிரியில் இருக்கிறார். அப்போது அவர் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தையும் பார்க்குறாரு, உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தையும் பார்க்குறாரு, உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தையும் பார்க்குறாரு. சனி பகவான் 100% சாதகமான ஒரு சூழலில் இந்த தருணத்தில் இருக்கிறார். புத்திரபாக்கியத்துக்காக சிரமப்பட்டுட்டு இருக்கிறீங்க. 10 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பாக்கியம் இல்லாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனுங்க. 6 வருஷம் ஆகுது திருமணம் ஆகிட்டு குழந்தை பாக்கியம் இல்லாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனுங்க. பார்க்காத வைத்தியம் இல்லைங்க, போகாத கோவில் குளம் கிடையாது, பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது, இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலை சாமின்னு சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தால் இந்த நேரம் புத்திர வளர்ச்சிக்குரிய ஒரு தருணமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லைங்க. புத்திர காரகன் சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் 8வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரே சார் அப்படின்னு நீங்கள் சொன்னால் ஒரு சில ஜோதிடர்கள் சொல்ல தான் செய்வாங்க. கெட்டவன் கெட்டினால் கிட்டிட ராஜயோகம்னு சொல்கிறார். அப்போது குரு பகவான் சுக்கிர பகவானுக்கு எந்த வகையிலும் நல்லவர் கிடையாது. 6க்குடைய கிரகம் வேறு. நமக்கு பாதகாதிபதின்றது ஒரு புறம் இருந்தாலும் 6க்குடைய கிரகம் 8வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதுபோக குரு பகவான் ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கார். ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதம் கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்குறார். இந்த சனி பகவான் சொன்னேன் இல்லைங்களா, குரு பகவானுடைய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த சனி பகவானுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும், அதாவது புத்திர காரகனும் புத்திர ஸ்தானாதிபதியும் இருவரும் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் 2வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. இதுதானுங்க ஆதாரம். திருமண ஸ்தானாதிபதி நம்ம ராசியை பார்க்குறாருங்க, புத்திர ஸ்தானாதிபதி நம்ம ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்குறாருங்க, புத்திர காரகன் நம்ம ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்குறாரு. இந்த திருமண ஸ்தானாதிபதியை ராசிக்கு 2ல் பார்க்குறாரு. இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவீங்க அல்லது மனசில் உங்களுக்கு உதயமாகும், சார் யார் எங்கே பார்த்தா எங்களுக்கு என்ன சார் இருக்குது, எங்களுக்கு தேவை பலன், அது மட்டும் தெளிவாக சொல்லிடுங்களேன் சார். நீங்கள் இல்லை யாராக இருந்தாலும் இப்படி தான் வளவள கொலன்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு இது சங்கடமாக இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம் நினைக்கலாம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உதாரணத்தோடு சொல்கிறது தானுங்க ஜோதிடம். உதாரணம் இல்லாமல் இதுதான் நடக்கும் இப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு போனால் நான் எந்த வகையில் சொல்கிறேன் எப்படி சொல்கிறேன்றது உங்களுக்கே தெரியாமல் தான் இருக்கும். ஒரு ஆதாரபூர்வமாக சொல்கிறது தான் சரியாக இருக்கும். அப்போது துளாராசியில் பிறந்த நண்பர்கள் மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களும் சரியாகிறதுக்கு உண்டான நேரமாக இது அமையும். என்ன காரணம் அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேனுங்க. பொதுவாகவே துளாராசி நண்பர்களுக்கு கல்யாண காரகன் அப்படின்னா துளாராசி நண்பர்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே, ஆண் பெண் எல்லாருக்கும். பெண்களுக்கு செவ்வான்னு சொல்கிறாங்க, அது ஒரு புறம் இருக்கட்டும். துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு திருமண ஸ்தானாதிபதி செவ்வாய், திருமண காரகன் சுக்கிரன். இந்த திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் திருமண காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனை பார்க்குறார். எந்த தேதியில் இருந்துன்னா இந்த மாதம், அதாவது 22ஆம் தேதியிலிருந்து ஆணி மாதம் 22ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தில் சுக்கிரன் வருவார். அப்போது செவ்வாவுடைய பார்வை வாங்குவார். இது நல்ல அருமையான நேர காலங்களாக அமையும்.
இது வரைக்கும் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு புருஷன் பொண்டாட்டிக்கு பிரச்சனை இருக்குதுங்க, சிக்கல் இருக்குதுங்க, தொந்தரவு இருக்குதுங்க, பிரிஞ்சு போயிடலான்ற மனநிலையில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா துளாராசியில் பிறந்த நண்பர்கள் இந்த மாதம் 22ஆம் தேதி, ஆணி மாதம் 22ஆம் தேதி பிரிஞ்சு போகிற அளவுக்கு இருந்தாலும் சரி, அல்லது பிரிஞ்சு போய் இருக்கிற தம்பதிகளாக இருந்தாலும் சரிங்க, ஆணி மாதம் 22ஆம் தேதி அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அப்போ பிரிஞ்ச கணவன் மனைவி ஒற்றுமையாவாங்க. புத்திரபாக்கியம் இல்லாத நண்பர்களுக்கு புத்திரபாக்கியம் உருவாகிறதுக்கான ஒரு தருணம் அனுகூலம். அதுபோக திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதுக்கு உண்டான தருணம். இது எல்லாத்துக்கும் நான் ஆதாரம் சொல்லியிருக்கிறேனுங்க. திருமணத்தில் இருக்கிற தடை நீங்கிறதுக்கு திருமண ஸ்தானாதிபதி நம்மளை பார்க்குறாரு, திருமண காரகனையும் பார்க்குறாருன்னு சொன்னேனுங்க. புத்திரஸ்தானத்துக்கு நான் உங்களுக்கு அந்த எடுத்துக்காட்டை சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். நம்ம ராசிக்கு 2 கூடிய கிரகம் தனஸ்தானாதிபதி இல்லையா, செவ்வா. அப்போ செவ்வா பரணி நட்சத்திரம் நம்ம ராசியாதிபதி நட்சத்திரத்தில் வருவார். எப்போ வருவார் அப்படின்னா ஆணி மாதம் 7ஆம் தேதி வரார். ஆணி மாதம் 7ஆம் தேதி நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஆணி மாதம் 7ஆம் தேதி தான் நம்ம ராசிக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் ராகுடைய சாரம் வாங்கியிருக்கிறார். இது எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்குதுங்க. பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்குது. ராசிக்கு 7வது பாவகத்தில் குரு வந்தால் ஆஹா ஓஹோன்னு வாழுவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க, ஒன்றும் நடக்கலைங்க. ஏற்கனவே நான் 10 லட்ச ரூபா கடனில் இருந்தேன். குரு மாறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு 10 லட்சம் கடன் சேர்ந்து தான் இருக்குதே தவிர ஒன்றும் நல்லது நடந்த மாதிரி இல்லைங்க அப்படின்னு சங்கடப்பட்டு இருக்கிற மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய துளாராசி நண்பர்களாக நீங்கள் இருந்தால் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, தனஸ்தானாதிபதி வருஷத்துக்கு ஒரு முறை தான் தனஸ்தானாதிபதியுடைய பார்வை 7வது பார்வை நம்ம மேலே படும். நேர் பார்வை 7வது பார்வைன்றது எல்லா கிரகங்களுக்கும் உண்டான பார்வை தானுங்க. அது சூரியன்லேருந்து ராகு கேது வரைக்கும். ராகு கேது கிரகமே கிடையாதுன்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம் அந்த ஆராய்ச்சி. அப்போது ஒரு கிரகம் 7வது பார்வையாக பார்க்குறது ரொம்ப சிறப்பு. ஆனாலும் ஆணி மாதம் 7ஆம் தேதி நம்ம ராசிக்குரிய சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் வரார், தனஸ்தானாதிபதி வரார். திருமணஸ்தானாதிபதி திருமண காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் நம்ம ராசியை பார்ப்பார். அப்போ பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடம் சரியாகும், 100% சரியாகும். அதில் மாற்று கருத்து இல்லைங்க. உங்களை ஏமாத்துறதுக்காகவோ இல்லை உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவோ இல்லை எனக்கு சப்ஸ்கிரைபர் வரத்துக்காகவோ இந்த பதிவெல்லாம் சொல்லலைங்க. இந்த பதிவில் இந்த வார்த்தையும் சொல்லலைங்க. 100% இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் என்னைக்கோ விதைச்ச விதை இந்த தருணத்தில் ஒரு விருட்சமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. யாருக்கோ எப்பயோ ஒரு உதவி பண்ணியிருப்பீங்க, அந்த உதவிக்கு தகுந்த மாதிரி ஒரு பலன் ஆணி மாதம் 7ஆம் தேதிக்கு மேற்கொண்டு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரப்போகுதுங்க. வரக்கூடிய சந்தர்ப்பம் எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் பயன்படுத்திக்கோங்க. நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்து பிரயோஜனம் இல்லைங்க. நேர காலங்கள் நல்லா இருந்து முயற்சி பண்ணாமல் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாத நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லா திறமையும் இருந்து நேர காலங்கள் சரியான முறையில் இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு வராமல் இருக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போது நேரமும் நல்லா இருக்கணும், நம்மக்கிட்ட திறமையும் இருக்கணும். நேரம் சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தான் நம்மளுடைய திறமை அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் போக முடியும். அதனால் இந்த நேரம் துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மதிப்பும் மறுவாத உசர்றதுக்கும் உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரத்துக்கும் வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி உண்டாகிறதுக்கு உண்டான நேர காலங்கள் இந்த நேர காலங்கள். ஒரு சின்ன விஷயம், உங்களுக்கு நல்ல நேர காலங்கள் வந்துருச்சுன்னு மனசில் நினைக்கும் போது தான் என்னுடைய காணொலியை நீங்கள் பார்த்துருக்குறீங்க. ஏதோ ஒரு வகையில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லது செய்யுதுன்னு நினச்சிக்கோங்க. நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஆணி மாதம் 7ஆம் தேதிக்கு மேற்கொண்டு பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிடுவீங்க. நாம் வாங்கக்கூடிய லெவலில் இருக்கிறோம்னா கொடுக்கக்கூடிய லெவலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 7ஆம் தேதி வந்தாவே நம்ம பஞ்சமெல்லாம் தீர்ந்து போயிடாதுங்க. 7ஆம் தேதின்றது நமக்கு தொடக்கம்தான், ஆரம்பம் தானுங்க, முடிவு கிடையாது. முடிவுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது, சரிங்களா? அதாவது உங்களால் எந்த அளவுக்கு ஓட முடியுமோ அந்த அளவுக்கு ஓடிக்கிடணும். ஓஞ்சி உக்காந்துட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நமக்கு கடைசி வரைக்கும் நேர காலங்கள் நல்ல விதமாக வரும்ன்ட்டு கனவுகளோடு நினைக்காதீங்க. ஒரு செயல் செய்யும்போது நமக்கு நேரம் நல்லா இருந்தால் போதுமானதுங்க, சரியா?
இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பல ஜோதிடர்கள் உங்களை வந்து சங்கடப்படுத்தி இருக்கலாம். 8ல் உங்களுக்கு குரு போயிட்டார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு ஜோலி. ஏதோ 9வது 7வது பாவகத்தில் குரு இருக்கும்போது கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டின மாதிரியும், 8வது பாவகத்தில் குரு போனதுக்கப்புறம் நமக்கு சங்கடம் கொடுத்த மாதிரியும் அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்காதீங்க. ஒரு கிரகம் கொடுக்கக்கூடியது தான் பலன் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் 9 கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. அப்போது ஒரு கிரகம் மட்டும் கிடையாதுங்க. என்னதான் உங்களுக்கு நேர காலங்கள் சௌகரியமாக இல்லைன்னாலும், இல்லை சௌகரியமாக இருந்தாலும், நமக்கு திசா புத்தின்னு ஒன்று இருக்குதுங்க ஜாதகத்தில். இப்போ ஒரு உதாரணத்துக்கு துலா ராசிக்கு இப்போ நான் பலன் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, துலா ராசியிலேயே 3 நட்சத்திரத்துக்காரங்க இருக்கிறாங்க. முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம், சுதர்சனர் பிறந்த நட்சத்திரம். 2வது நட்சத்திரம் கருடன் பிறந்த நட்சத்திரம். 3வது நட்சத்திரம் கருடன் பிறந்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். 3வது நட்சத்திரம் விசாகம், முருகர் பிறந்த நட்சத்திரம். அப்போ துளாராசியிலே 3 நட்சத்திரம் இருக்குது. ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம் இருக்குது. 3 நட்சத்திரத்தில் 9 பாதம் இருக்குது. ஒரே பாதத்தில் பிறந்தவங்க கூட ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைங்க. ஒரே மாதிரி இருந்தால் கூட எண்ணங்கள் சிந்தனைகள் வெவ்வேறாக இருக்குது. துளாராசியில் பிறந்த எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் வந்துடாது. உங்களுடைய திசா புத்திக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் வரும். ஓரளவு பார்த்தீங்கன்னா கோச்சார கிரக அமைப்புகள் இந்த சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் தனஸ்தானத்தை பார்க்குறாரு. தகரியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு தனஸ்தானத்தை பார்க்குறாரு. தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் தனஸ்தானாதிபதி பார்க்குறாரு. இந்த 3 கிரகங்களுடைய பார்வை தனஸ்தானத்தில் படுறது சிறப்பு. உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த வகையில் தான் பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடம் சரியாகும். ஒரு சில நண்பர்களுக்கு உடல் திரேகத்தில் இருக்கிற அந்த காய கஷ்டம் நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தலைவலிக்குதுங்க, 4 நாளாக தலைவலிக்குதுங்க, 10 நாளாக தலைவலிக்குதுங்க, எந்த மருத்துவம் பார்த்தாலும் எனக்கு கேட்க மாட்டேங்குதுங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. என்னதான் மருந்து மாத்திரை நம்ம எடுத்துக்கிட்டாலும் நம்மளுடைய நேர காலங்களில் சௌகரியம், அதாவது நம்மளுடைய உடம்பு ஒத்துழைச்சா மட்டும்தான் நம்ம எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரை வேலை செய்யும். உடம்பு ஒத்துழைக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன தான் கொடுத்தாலும் வேலைக்காகாது. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம், இந்த கிரகநிலைகள் சரியான பட்சத்தில் இருந்தால் மட்டுமே எல்லாமே. அப்போது இந்த நேரத்தில் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வரத்துக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். அதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனை, உடல் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பாப்பார். அதுபோக அந்த சுக்கிரன் யாருடைய சாரத்துக்கு முதல்ல வராரு அப்படின்னா குருவுடைய சாரத்துக்கு வருவார். புனர்பூச நட்சத்திரம் ஸ்ரீராமர் பிறந்த நட்சத்திரத்தில் சுக்கிரன் வராரு. இது எப்படி சொல்லணும்னா, தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் அசுரகுருன்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிநாதன் வரார். தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறார். அப்போ 2 பேரும் பரிவர்த்தனை ஆகுது பாருங்க. ஏன் குருவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா, நம்மளுடைய நோய் நொடிக்கு காரணமே குரு தான். ருணரோக சத்துருஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க 6வது பாவகத்தை. அப்போ துளாராசிக்கு கெட்டவர் யார், சத்ரு யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அப்போ குரு பகவான் 8வது பாவகத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்துக்கு வந்து குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் வரும்போது நமக்கு யோகமான ஒரு அமைப்புகள் கொடுத்தே தீரணும். அந்த வகையிலையும் இந்த உடல் ஸ்தானாதிபதினு சொல்கிறோம் இல்லைங்களா, செவ்வாவை, துளாராசி நண்பர்களுக்கு செவ்வாய் தான் உடல் ஸ்தானாதிபதி, படிப்பு ஸ்தானாதிபதி. அப்போ அவர் நம்ம ராசிநாதனை பார்க்குறார், 8வது பார்வையாக பார்க்குறார். சாரி, 4வது பார்வையாக பார்க்குறாரு. 8வது பார்வையாக பார்க்குறது நம்ம ராசிக்கு 2வது பாவகத்தை. இந்த தனஸ்தானாதிபதி 4வது பார்வையாக சுக்கிரனை பார்க்குறாரு, நம்ம ராசிநாதனை பார்க்குறாரு. 7வது பார்வையாக நம்ம ராசியை பார்க்குறாரு. 8வது பார்வையாக நம்ம ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்குறாரு. நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். 2வது நம்மளுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்படுத்தும். பொருளாதார ரீதியாக இருக்கிற சிக்கலை சரிப்படுத்தும். இதுதான் அதுக்கு அர்த்தம். இதில் ஆதாரம் இல்லாமல் எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். குழந்தை பாக்கியத்துக்கு சொன்னனுங்க, அதுக்கு ஆதாரம் சொல்லியிருக்கேன். திருமணத்துக்கு சொன்னனுங்க, அதுக்கு ஆதாரம் சொல்லியிருக்கேன். திருமணமாகி பிரிஞ்சு போனவங்க சேருவாங்கன்னு சொன்னனுங்க, அதுக்கு ஆதாரம். தனஸ்தானம், அதாவது பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடம் நீங்கிறதுக்கு ஆதாரம் சொல்லியிருக்கேன். உடல் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்கிறதுக்கும் ஆதாரம் சொல்லியிருக்கேன்.
ஏதோ ஒன்று எப்படியோ ஒன்று சொல்லிட்டு போகிற அளவுக்கு இப்போ இல்லைங்க காலகட்டம். எல்லாருக்குமே ஜோதிடத்தை பற்றி ஓரளவுக்கு விழிப்புணர்வு இருக்குது. யூடியூப் சேனல் என்றைக்கு வந்ததோ அன்னைக்கே சாதாரணமாக, அதாவது ஜோதிட நாலேஜே இல்லாதவங்க கூட ஓரளவுக்கு ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கும் நான் ஒரு ஜாதகம் நான் பார்க்குறேன், ஆன்லைனில் ஒரு ஜாதகம் பார்க்குறேன் அப்படின்னா நான் சொல்கிறதுக்கு முன்னாடி 7ல் இந்த கிரகம் இருக்குதுங்க, 2ல் இந்த கிரகம் இருக்குதுங்க, 9ல் இந்த கிரகம் இருக்குதுங்க, இந்த கிரகம் இத்தனை டிகிரியில் இருக்குதுங்க, இந்த கிரகம் இந்த நட்சத்திரத்தில் இருக்குதுங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருக்காங்க. அப்போது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வாய்க்கு வரதெல்லாம் சொல்லிட முடியாதுங்க. சரிங்களா? ஆதாரம் இல்லாமல் சொன்னோம்னா நம்ம மரியாதை நம்மளுக்கு எடுத்துக்கிற மாதிரி ஆகி போயிடும். நெசமாக சொல்கிறேனுங்க, துளாராசி நண்பர்களுக்கு இதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகள் எப்படி இருந்ததோ, ஆனால் இந்த ஆனி மாதத்தில் 100% சாதகமான ஒரு சூழ்நிலை. அதுபோக நமக்கு அந்த லாபஸ்தானாதிபதினு சொல்கிறோம் இல்லைங்களா? லாபஸ்தானாதிபதி யாருன்னா சூரியன். இந்த சுக்கிரன் ராசிநாதனாக கொண்ட துளாராசி நண்பர்களுக்கு மட்டுமே லாபத்துக்குரிய கிரகம் சூரியனாக வருவார். வேறு எந்த ராசிக்கும் லாபத்துக்கு சூரியன் வரமாட்டாருங்க. அந்த சூரியன் 9வது பாவகத்தில், அதாவது பிதிருஸ்தானம்னு சொல்லுவாங்க. பிதிருஸ்தானம் அப்படின்னா அர்த்தம் என்னென்னங்க? அப்பாவுடைய ஸ்தானம்னு சொல்லுவாங்க, அப்பா கூட பிறந்தவங்களுடைய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. சூரியனை என்னவா நம்ம சொல்கிறோம்னா தகப்பன் சொல்கிறோம் ஜோதிடத்தில். துளாராசிக்கு லாபஸ்தானாதிபதி சூரியன், ஆனால் சூரியனுடைய பதவி என்னன்னு கேட்டிங்கன்னா தகப்பன். அப்போது தகப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் தகப்பனுடைய ஸ்தானத்தில் பிதிருஸ்தானத்தில் இருக்கிறார். பிதிருஸ்தானத்தில் பிதிருஸ்தானாதிபதி, தகப்பன் ஸ்தானாதிபதினு ஒரு கிரகம் இருப்பார் பாருங்க. யாருன்னா புதன். புதனுடன் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகம் நமக்கு அந்த பிதிருஸ்தானத்தில் ஏற்படுது. முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் நமக்கு வரும். சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, பூர்வ புண்ணிய சாபம் இருக்குதுங்க, அதனால தான் உங்கள் வம்சத்தில் யாருக்கும் கல்யாணம் நடக்கலை, கல்யாணம் யாருமே நிம்மதியாக இல்லை, யாருக்கும் குழந்தை பிறக்கலை, இப்படியெல்லாம் பூர்வ புண்ணிய சாபம் இருக்குதுன்ட்டு சங்கடப்பட்டு இருப்பீங்க இல்லையா? உங்களுக்கான நேரம் இந்த நேரம். உங்கள் முன்னோர்களை இந்த நேரத்தில் வழிபடுங்க. 10 வருஷமாக எங்கள் முன்னோர்கள் நான் வணங்கலைங்க, 20 வருஷமாக எங்கள் முன்னோர்களை நான் வணங்கலைங்க, இது வரைக்கும் எங்கள் முன்னோர்களுக்கு நான் எதுவுமே செய்ததில்லை, யாரும் அந்த மாதிரி இருக்கிறது இல்லைங்க. சரிங்களா? என்ன இன்றைக்கி நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இருக்குது. ஆனாலும் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு, ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு, இல்லை ஆனி மாதத்திலிருந்து 7வது நாள், இல்லை ஞாயிற்றுக்கிழமை, ஆனி மாதத்துலேருந்து 7வது நாள், இல்லை ஞாயிற்றுக்கிழமை, இல்லைன்னா அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய முன்னோர்களை வழிபடுங்க. முன்னோர்களை வழிபடுறது என்ன செய்கிறோம் அப்படின்னா, எல்லாமே ஒரு அமாவாசை வருது, வீட்டில் படைச்சி பூஜை ரூமில், இல்லை பூஜை ரூமுக்கு பக்கத்தில், சில பேர் பூஜை ரூம்லேயே முன்னோர்களுடைய ஃபோட்டோ வச்சு படைகள் போட்டு வணங்குறாங்க, அந்த அமைப்புகள் செய்கிறாங்க. சில பேர் பூஜை ரூமுக்கு பக்கத்தில் அவங்களுடைய ஃபோட்டோ வச்சு அந்த படைகள் போட்டு அவங்களுக்கு உண்டானது என்னவோ அது செய்கிறாங்க. இது செய்தால் சரி வருமா? இதுதான் சரியான பரிகாரம் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. அதாவது இன்னும் கிராமப்புறத்தில் அந்த மாதிரி வழக்கம் இருக்குதுங்க. நாம் தான் எல்லாமே சிட்டி கலாச்சாரத்தில் இருக்கிறோம் இல்லைங்களா? அதனால் குறைச்சல். நம்ம வீட்டில் படைகள் போட்டு அந்த அந்த இலையில் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ, நம்ம முன்னோர்களுக்கு என்ன பிடிக்குமோ, உதாரணத்துக்கு நம்ம அப்பா தவறிட்டு இருக்காரு, இல்லை தாத்தா தவறி இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும். இப்போ தாத்தாவுக்கு நாம் செய்வோமா? செய்ய முடியாது, நம்ம தகப்பன் தான் செய்யணும். நம்ம தாத்தாவுக்கு நாம் செய்யக்கூடாதுங்க, நம்ம தகப்பன் செய்யணும். தகப்பனுக்கு தான் நாம் செய்யணும். சரிங்களா? எது எப்படி இருந்தாலும் இந்த நேரத்தில் நம்ம முன்னோர்கள் வழிபட வேண்டிய வழிமுறை எப்படின்னா, அமாவாசை அன்னைக்கோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது ஆனி மாதத்தில் 7வது நாளும் நீங்கள் வீட்லேயே படைச்சி, வீட்லேயே நீங்கள் படைங்க, தப்பே கிடையாது, படைச்சிக்கோங்க. ஒரு தாம்பல தட்டில். இது உங்கள் வீட்டுக்கும் அவங்கள அடக்கம் பண்ண இடத்துக்கும் பக்கமாக இருக்கிற பட்சத்தில், இந்த இது தூரமாக இருக்குதுன்னா அவங்களுக்கு இந்த பரிகாரம் செட்டே ஆகாது. ஒரு தாம்பலத்தில் அந்த இலை என்னென்ன அவங்களுக்கு பிடிக்குமோ எல்லா இலையில வச்சு நீங்கள் படைச்சிட்டிங்க, சாமி கும்பிட்டுட்டீங்க, அவங்கள வழிபட்டுட்டீங்க, எடுத்து அப்படியே அந்த தாம்பலத்தில் வச்சுக்கோங்க. மேலுக்கு ஒரு இலை வச்சுக்கோங்க, மூடிக்கோங்க. ஒரு சொம்பில் தண்ணி. நேராக அவங்க அடக்கம் எங்கே பண்ணாங்களோ,
இது கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் பொருந்துங்க, டவுனில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக பொருந்தாது. ஏன்னா டவுனில் இருக்கிறவங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இறந்தவங்களை யாருமே வந்து புதைக்கிறது இல்லைங்க, எரிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அப்படி இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தாது. கிராமப்புறத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு மீண்டும் எங்கே வந்து அவங்கள அடக்கம் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த இடத்துல போயிட்டு அவங்களுடைய சமாதியில் அந்த இலையை அப்படியே வச்சுட்டு அந்த சொம்பு தண்ணியை ஒரு பானையில் வச்சு தண்ணியை ஊற்றிட்டு அந்த இடத்துல ஒரு கற்பூரம் ஏற்றி நீங்கள் மனசார வழிபடுங்க. உங்களுடைய அனுகிரகங்கள் எனக்கு வரணும், கர்மா நீங்கணும், நிம்மதியை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரார்த்தனை செய்துட்டு வாங்க. வருஷம் திரும்புறதுக்குள்ளார அடுத்த ஆனி மாதத்துக்குள்ளார உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போ இருந்த காலகட்டம் எல்லாங்க மாதத்துக்கு ஒரு முறையாவது வருஷத்துக்கு ஒரு முறையாவது அடக்கம் பண்ண இடத்துல நம்ம முன்னோர்கள் அடக்கம் பண்ண இடத்துக்கு நம்ம சாப்பாடு கொண்டு போய் வச்சு வழிபட்டுட்டு வந்தோம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் எப்படின்னா, ஒருத்தர் அடக்கம் பண்ணுறாங்கன்னா அடுத்த 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே அந்த இடத்துல அந்த குழி இருக்கிறது இல்லைங்க. அது எடுத்து தூக்கி போட்டுட்டு இடித்து போட்டுட்டு வேற ஒருத்தர் புதைக்கிறாங்க. இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் நம்ம அப்போ வந்து எல்லாமே சமாதி கட்டியிருந்தாங்க. சரிங்களா? இன்றைக்கி அந்த கலாச்சாரம் இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி செய்கிறதன் மூலமாக தானங்க முழுமையான சாபங்கள் நீங்கும். அதை விட்டுப்புட்டு நான் காசிக்கு போகிறேன், ராமேஸ்வரத்துக்கு போகிறேன், நான் வீட்டில் வந்து படையல் போகிறேன், இல்லை 10 பிள்ளைங்களுக்கு சோறு போடுறேன், கோயிலுக்கு போகிறேன், என்ன பிரயோஜனம்? நம்மளுடைய ஆத்மாவுக்கு அவங்களுடைய ஆத்மாவுக்கு செய்யாத பரிகாரம், செய்யாத செயல், அவங்களுக்கு நீங்கள் செய்யாத ஒரு அமைப்பு, நீங்கள் எங்கிட்டு போய் என்ன பிரயோஜனம் இருக்குதுன்னு கேட்குறேன். அப்போது இன்னொரு விஷயம், இதெல்லாமே நம்ம செய்தாலும் அதுக்கான பிரார்த்தம், அதுக்கான நேர காலங்கள் வந்தால் மட்டும்தான் அது சக்ஸஸ் ஆகும். நினச்ச நேரத்தில் நம்மளால் பண்ணிட முடியாது. இப்போ கூட பிதிருகாரகன் சொல்லக்கூடிய சூரியன் பிதிருஸ்தானத்தில் வரும் பொழுது நமக்கு இதுக்கான பிரார்த்தம் இருக்குது. எப்பயுமே ஆனி மாதம் இந்த துளாராசி நண்பர்களுக்கு இந்த மாதிரி பிரார்த்தம், எல்லா ராசிக்காரங்களுக்கும் இந்த மாதிரி இருக்குங்க. அது யாருக்கும் தெரியறதில்ல. அது தெரிஞ்சு செஞ்சுருந்தால் இவ்வளோ சிக்கல் கிடையாது, இவ்வளோ சிரமம் கிடையாது. நாம் கும்பிடுற சாமியை விட உயர்ந்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, உயர்ந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளை படைச்ச சாமிங்க. சரிங்களா? அதை மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க. நம்ம கும்பிடுற சாமி குலதெய்வத்தோடைய அனுகிரகங்கள் இருக்குது இல்லை, நம்ம கும்பிட்ற சாமியோடைய அனுகிரகங்கள் இருக்குது இல்லை, நம்ம படைச்ச அந்த சாமியோடைய அனுகிரகங்கள் நம்ம மேலே இருக்கணும், நம்ம தாத்தா பாட்டியோடைய அனுகிரகங்கள் இருக்கணும், நம்மளுடைய தாய் தகவனுடைய அனுகிரகங்கள் இருக்கணும். சரிங்களா? அதனால் முதல் முக்கியத்துவம் நம்ம கொடுக்கக்கூடியது யாருன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு. சாபம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்து ஒரு 3 மாதத்தில் உங்களுக்கு மாற்றம் வருங்க. நிச்சயமாக எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுவீங்க. வருஷம் பிறக்கிறதுக்குள்ளே ஏகப்பட்ட மாற்றம் வருங்க. சரிங்களா? இது துளாராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம் இந்த ஆனி மாதம். பயன்படுத்திக்கோங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ஞ்சு நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள். சரி நண்பர்களே, என்னுடைய பதிவு முழுமையாக பார்த்தமைக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. அதுபோக இந்த பதிவு பற்றியான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய ஜோதிடத்தில் என்ன, உங்களுடைய ஜாதகத்தில் என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, சாதகமான கிரக அமைப்புகள் இருக்குதா, பாதகமான கிரக அமைப்புகள் இருக்குதான்னு பார்க்கணும்னா உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைங்க. விரிவாக விளக்கமாக அருமையாக அற்புதமாக பார்த்து சொல்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த அற்புதமான ஒரு தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.